ஓம் ह्रीङ्काराननगरपितानलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतिं सुवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां सद्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய திருவருள் கொண்டு அபிராமி அந்தாதியினுடைய 73வது பாடல். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. அன்னையினுடைய தியானத்தை பற்றி பொதுவாக வேதங்கள் இறைவனுடைய தியானத்தை வித்தை என்று சொல்கிறது. எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் கைடு, எப்படி நாம் அடைய வேண்டிய பொருளை எவ்வாறு அடைவது, ஒன்று விசாரத்தின் மூலமாக என்று சொல்லக்கூடியது ஞான யோகத்தின் மூலமாக சொல்லுகிறவர்கள் விசாரத்தின் மூலமாக, ஆத்மாவை பற்றிய அறிவின் மூலமாக, ஆத்மனை பற்றிய விரிவான உணர்வை பெற்றுக்கொள்வது, புத்தக உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அடைய வேண்டிய பொருளை பற்றிய ஒரு ஞானத்தை நாம் விசாரத்தை தொடங்குகின்ற பொழுது, அடைய வேண்டிய ஒரு குறிக்கோளை பற்றிய ஞானம் வருகிற பொழுது, அதிலே அவனுக்கு யார் அடைய வேண்டுமோ அவனுக்கு அதுக்கான விருப்பு ஏற்படுகிறது. அப்போ நாம் இதை அடைய வேண்டுமா என்பதை பற்றி, இதை அடைய வேண்டுமா என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தனுக்கு உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஏன் நிறைய பேர் கேட்பார்கள், ஏன் எல்லோரும் கடவுளை வணங்க வேண்டும், கடவுளை வணங்காமல் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். அப்போ கடைசியில் முடிகிற ஒரு கேள்வியினுடைய முடிவு, இவ்வளவு நாள் நாம் என்ன செய்து எதை கண்டோம் அப்படிங்கிற ஒரு, அப்போ என்ன வருது, அங்கே கேள்வி நிற்கிற கேள்வி, நமக்கு நிறைவின்மை ஏற்படுகிறது அப்படின்னு. சாதாரணமான ஒரு உலகியல் வழக்கில் நிறைவு இன்மை என்கின்ற ஒரு பிரச்சனை வருகிறது. ஏன்னா எனக்கு நிறைவு இல்லாமல் இருக்கிறது, இந்த நிறைவை பெற்றுக்கொள்வது எப்படி? அப்போ கடைசி நேரத்திலே அந்த நிறைவை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, கடைசி காலத்தில் அதை வர முடியாது, உயிர் கொண்டு போகும் பொழுது எனக்கு அது தெரியாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆரம்ப காலத்திலேயே அதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் பெரியவர்கள் சத்சங்கத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பெரியவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வைத்து கொண்டிருந்தோம். அம்மாவுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடராகிய நம்முடைய பிரம்மானந்த சுவாமி சொல்வார், திருடனுக்கு கூட சரியான குரு வாய்க்கிறன்னா அவன் கம்பி எண்ணிட்டு இருப்பான். ஒரு திருடனுக்கு கூட சரியான குரு வாய்க்க வேண்டும். திருட்டு குருவாக இருக்கிறவன் எப்படி திருடணும், பிக் பாக்கெட் அடிக்கிற பொழுது எப்படி பிளேடு வைக்கணும், அதை மறைத்து வைப்பது எப்படி, அவனுக்கு நம்மளை விட அதிகமான எக்ஸசைஸ் தெரிஞ்சிருக்கணும். 5 கிலோமீட்டர் நிற்காமல் ஓட தெரிய வேண்டும். இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சரியான முறையில் எப்போ திருட்டுக்கான காசு கிடைக்கும், எப்போ அந்த இதை பற்றியெல்லாம் அவனுக்கு ஞானம் தெளிவாக அந்த குரு சொன்னால் மாத்திரம்தான் எப்போ காசு கிடைக்கும், எந்த பஸ்ஸில் கிடைக்கும், இல்லாட்டி எப்படி அதை திருடுவது, திருடினதுக்கப்புறம் எப்படி, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஏன்? அவன் தன்னுடைய நிறைவை பெறுவதற்காக. ஆத்மீக ஞானம் என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. அது ஆரம்ப காலம் முதலே நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் சின்ன கன்றாக 1 அடியிலிருந்து அதை வளர்க்க வேணும். அது ஏறக்குறைய 30 அடி 40 அடி 50 அடி போகிற பொழுது ஒவ்வொரு அடியும் அதற்கு எத்தனையோ ஆயிரங்கள் இதுக்கு விலை போகிறது. அப்படின்னா அது சின்ன ஒரு செடியிலே இருந்து அதை வளர்க்க வேண்டி இருக்கிறது. மாமரமும் அப்படித்தான். இப்போ இதெல்லாவற்றையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் நாம் அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு இட்லி நல்லா ஒரு பூ மாதிரியாக வர வேணும்னு சொன்னால் நல்ல அரிசி வாங்கணும்,
நல்ல உளுந்து வாங்கணும், நல்ல முறையில் அதை ஊற வைக்க வேண்டும், பதமாக அதை அரைக்க வேண்டும், விடுதலாக அரைத்து அதை ஊற வைக்கணும், அதை பொங்கி வர செய்யணும். அதுக்கப்புறம் சரியான இட்லி பானையில் சரியான டைமில் அதை கொதிக்க வைக்கணும், அதை சரியான சமயத்துக்கு சாப்பிடவும் செய்யணும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கான சட்னி சரியாக இருக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இத்தனைக்கும் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றவனுக்கு அது டைஜஸ்ட் ஆகணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. அப்போ நம்ம தெரிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆரம்பம் முதலே எது சரியாக இருக்கிறதோ அது முடிவு வரைக்கும் சரியாக இருக்கும். இதைத்தான் கர்மயோகம் என்று சொன்னார்கள். ஆரம்பம் முதலே நாம் சரியான முறையில். இப்போ ஆன்மீக வாழ்விலையும் அதைத்தான் சொன்னார்கள். இதுக்கு பெரியவர்களெல்லாம் தந்த பேர் வித்தை என்று சொன்னார்கள். தியானத்தின் மூலமாக, முதல்ல அது கற்பனையின் மூலமாகத்தானே ஆரம்பிக்கிறது. என்ன இந்த தியானம் என்பது என்ன? நம்மை நாமே விரித்து கொள்வதற்கான இந்த ஒரு படி, நம்மை நாமளே விரித்து செயல்படுவதற்காக, சிந்தனை செய்வதற்காக, நம்மை நாமளே விரித்து கொள்வதற்கான நம்ம அந்த ஒரு அங்கத்தோடு இப்போ நம்மலாம் பார்க்குறோம். ஏன்னா நான் பல இடங்களுக்கு போனதுனால இங்கேருந்து நம்ம ஒரு வெளி மாவட்டத்துக்கு போகும்போது மதுரையில் இருக்கிறவருக்கு எங்கேருந்து வரீங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லணும். சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொல்ல முடியாமல் நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லணும். மயிலாப்பூரில் எங்கேருந்து வரீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் ரோடில் இருந்து வரேன். நம்முடைய ஐடென்டிட்டி குறுகி கொண்டே போகிறது. விருத்துக்கு பார்க்குறோம். மதுரைக்கு போகிறோம் நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொல்கிறான். டெல்லிக்கு போகிறோம் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் இலங்கைக்கு போகிற பொழுது நாங்கள் சொல்லுவோம் இந்தியாவிலேருந்து வருகிறோம். அப்போ ஒவ்வொன்றையுமே நம்ம மாற்றி சொல்லுகிற வேண்டி இருக்கிறோம். நம்முடைய ஐடென்டிட்டி வெளியில் இருக்கிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை பெருசாக பார்க்கிறோம், இந்திய நாடாக பார்க்கிறோம், தேசமாக பார்க்கிறோம். அதுக்குள்ளே வந்தால் ஒரு மாநிலமாக பார்க்கிறோம், அதுக்குள்ளே மாவட்டமாக, வட்டமாக, பகுதியாக ஒவ்வொன்று குறுகி கொண்டே வருகிறது. இவன் தியானத்தின் மூலமாக ஒருவன் தன்னைத்தானே விரித்து செல்வது, தன்னுடைய ஐடென்டிட்டியை பெரிதாக வைத்துக் கொள்வது. இந்த ஐடென்டிட்டியை விரித்து கொள்வதுக்கு தியானம்னு பேரும் வச்சுக்கொள்ளலாம். தன்னைத்தானே விரித்து கொள்வதற்கானதுக்கு தான் விஸ்வரூப தரிசனத்தை பற்றி பகவான் சொல்லுகிறார். எவ்வளவு விரிவாக அழகாக சொல்லுகிறார். அவர் இறைவன் வளர்ந்திருக்கிறத பார்த்து அழிவும் ஆக்கமும் அவங்க போஷணை செய்கிறவராகவும் அந்த இறைவன் இருக்கிறாரே, தன்னுடைய ஐடென்டிட்டியை அவன் மாற்றிக்கொள்வதற்காக, நான் குறுகியவன் அல்ல, நான் பெரியவன், இந்த இறைவன் எனக்குள்ளே இருக்கிறாங்கிற ஒரு உணர்வினை பெற்றுக்கொள்வதற்காக, வளர்த்து கொள்வதற்காக, அதை உறுதி செய்து கொள்வதற்காக, அதுக்கப்புறமா அதை உணர்ந்து கொள்வதற்காக, உணர்ந்த பின் அதன்படி வாழ்வதற்காக தன்னுடைய நிறைவை எய்திக் கொள்வது. நிறைவு தான் இதனுடைய முழுமை. அப்போ இந்த சரியை, கிரியை, ஞானம் எல்லாம் யோகம் ஞானம்ங்கிறது சைவ சித்தாந்தத்திலே சொல்லி இருக்கிறார்கள். சரியை என்பது வெளிப்புறத்திலே நாம் செய்கின்ற ஒரு தொண்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கொள்ளலாம். சரியை என்பது இந்த பிற்காலத்தில் வந்தவர்கள் இதெல்லாம் குறுகிய எண்ணங்களோடு இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்திருக்கலாமே தவிர, சரியை மார்க்கம் என்பது இறைவனுக்கு தொண்டு செய்வது, கோயிலை சுற்றி தொண்டு செய்வது. முதல்ல நல்லா பார்த்துடணும். கோயிலுக்கு இறைவனுக்கு மாலை கட்டுவது சரியை தொண்டு, கோயிலை கழுவுவது சரியை தொண்டு என்று சொன்னார்கள். அப்பர் சுவாமிகளோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கோயிலை சுற்றி உள்ள நந்தவனத்தையும் சரி செய்தார்கள், குளத்தையும் சரி செய்தார்கள். இதுவும் இறைவனுடைய தொண்டு. கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லா உயிருக்கும் நீ செய்கின்ற தொண்டு சரியை தான். எல்லா உலகத்தில் நீ எங்கே ஏதாவது ஒரு மரத்தை ஒரு இடத்துல நட்டி வைத்தாலும் அதுவும் சரியை தொண்டு தான். அது எல்லா இந்த உயிர்களுக்குமே அது நன்மையை செய்கிறது. ஏதோ ஒரு நல்ல வார்த்தை. சுவாமி விவேகானந்தர் இன்னொரு எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறார், ஒரு முடிவுக்கு போகிறார். நீ எங்கேயாவது ஒரு குகையிலே சென்று உன்னை நீயே மறைத்து கொண்டு இந்த உலகம் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரும் அமைதியாக இருக்கணும்னு உன்னுடைய மனதிலே நினைத்தாலே கூட போதும், அதுவும் சரியை தொண்டு தான். மக்களுக்காக செய்கின்ற கர்மயோகம். ஏன்னா அந்த சிந்தனை கூட எதுவுமே செய்ய முடியலைன்னா அந்த சிந்தனை கூட உன்னை மாற்றிவிடும். இந்த உலகத்துக்கு செய்கிற சரியையாகத்தான் மாறும். இதனுடைய தான் நம்ம விரிவாக பார்க்க வேண்டும். ஏதாவது குறுகிய சிந்தனையோடு பார்த்து பார்த்து நம்முடைய குலத்திலே ஒரு நாசத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கிரியை என்பது இப்போ அடுத்ததா சரியை தொண்டு. அடுத்தது கிரியை என்பது பூஜை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இறைவனுக்கு செய்கின்ற பூஜை. என்ன பூஜை? அப்போ இறைவனுக்கு முன்னால் நின்று பூக்களை அர்ச்சித்து செய்யதான் பூஜையா? சுவாமி விபலானந்த சுவாமி எழுதுவார் ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் இருக்கிறது. வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ.
வெள்ளை நிற மல்லிகையா இல்லாட்டி இதெல்லாம் கேட்குறாரு. வெள்ளை நிற பூவும் அல்ல, வேறு எந்த மலரும் அல்ல, உள்ளக்கமலனடி உத்தமனார் வேண்டுவது. இந்த உள்ளக்கமலத்தை மாத்திரம்தான் இறைவன் கேட்கிறாரு. இந்த வெள்ளை நிற மல்லிகை எல்லாத்தையுமே கொண்டு போகலாம், கடைக்காரங்கிட்ட வாங்கலாம், இறைவனுக்கு கொடுக்கலாம், பெரிய மாலைகளை கட்டி நம்ம பூஜைகளை செய்யலாம். ஆனால் உள்ள கமலத்தை நாம் கொடுக்க மறுக்கிறோம். இதை மாத்திரம்தான் கொடுக்கலாம். மற்ற எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இதனால் என்ன பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த பூஜை என்பது வெளியிலே. அப்போ அடுத்தது வருகிறது யோகம், அதாவது இறைவனை உள்வாங்குதல். யோகம் இந்த மார்க்கங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு யோகங்கள் ஒவ்வொரு மார்க்கங்களும் தனித்தனியான பயனை தரக்கூடியது தான் சுவாமி விவேகானந்தருடைய கருத்து. சரியை என்பது ஒரு மார்க்கம். சரியின் மூலமாக சித்த சுத்தி ஏற்படும், சித்த சுத்தியின் மூலமாக ஞான தெளிவு ஏற்படுங்கிறது தான் நம்முடைய வேதாந்த கருத்துக்கள் எல்லாமே. ஆனால் சுவாமி விவேகானந்தர் இன்னொரு படி சென்று இந்த சரியையே ஒரு மார்க்கம்தான், கர்மயோகம் என்பதே ஒரு மார்க்கம், இதன் மூலமாகவே உனக்கு ஞானம் சித்திக்கும், இறை அனுபூதி வாய்க்கும் என்று சொன்னார். எல்லாமே இதுதான் ஒவ்வொரு படியிலையுமே. ஏன்னா பாருங்கள், கிரியை பூஜைகளை பார்க்கிறோம், சரியை தொண்டு நாயன்மார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு. எத்தனையோ நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் வேறு ஏதாவது பூஜை பண்ணார்களா என்னன்னு தெரியலை. ஞான மார்க்கத்தை அபியாசம் செய்தார்கள்னு கேட்டால் கிடையாது. பதிகங்களை பாடினார்கள்னா கேட்டால் தெரியாது. சலவை தொழில் செய்து கொண்டிருந்தவர் இறைவனுக்காக துணியை துவைத்து கொடுக்கிறார், கடைசியில் இறைவன் காட்சி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நம்ம எத்தனையோ நாயன்மார்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். அவர்கள் எல்லாமே தொண்டு செய்வதன் மூலமாக மாத்திரமே இறைவன். அப்போ அது ஒரு மார்க்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதெல்லாம் பிற்காலத்தில் மிகைப்படுத்தி அல்லது கருத்துக்களை குறைத்து சொல்லி நம்முடைய மார்க்கத்தினுடைய நம்முடைய மதத்தினுடைய பெருமையை குறைத்திருக்கிறார்கள் சிலர். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். யோகம் என்பது உள்வாங்கிக் கொள்ளுவது, ஒருநிலைப்படுவது, இறைவனோடு சேர்ந்திருப்பது. இப்போ இதெல்லாமே ஒவ்வொரு மார்க்கத்தின் மூலமாகவும் அதுதான் சுவாமி விவேகானந்தர் இந்த 4 யோகங்களையும் ஒன்றாக்குகிறார். இதை தனித்தனியாக செய்து நீ பயன்பெற்றாலும் சரி, இந்த 4ஐயும் ஒவ்வொன்றாக செய்து கொண்டாலும் சரி, ஞானம் என்பது தெளிவடைகிறது. இந்த மார்க்கங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையாகவும் ஒன்றுக்கொன்று உதவி செய்வதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அது தனித்தனியாகவும் செயல்படக்கூடியதாகவே இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறார்கள்? அதனால் பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வெளியிலே இருந்து உள்முகத்துக்கு செல்வது. சுவாமி ரங்கநாதானந்தி மகாராஜ் அவர்கள் சொல்லுவார்கள், வெளியிலே எது கர்மயோகமோ அது உள்பக்கத்திலே அது உள்முகமாக திருப்புகிற பொழுது அது ஞானமாக தெளிவாக தியானமாக அமைகிறது சொல்கிறார். வெளியிலே எது கர்மயோகம், இப்போ உள்ளே இறைவனை தியானம் செய்கிறோம், வெளியிலேயும் இறைவனை தியானம் செய்ய வேண்டும். எப்படி? எல்லாமே எல்லா உயிர்களும் வெளியில் கண் திறந்து பார்த்தா இது நாயாக தெரிகிறது, கழுதையாக தெரிகிறது, அவன் வில்லனாக தெரிகிறான், அது பஸ்ஸாக தெரிகிறதே, எப்படி தியானம் செய்வது? இறைவனை நான் எவ்வாறு காண்பது? இவன் எனக்கு தீங்கு செய்கிறானே, எப்படி என்ன பார்க்கறது? ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், ஒரு கதை சொல்லுறார். ஒரு குரு இருந்தாராம், அவருடைய சீடர்களுக்கெல்லாம் கதை சொல்லி கொண்டிருந்தார். பார், எல்லா உயிர்களிடத்திலுமே இறைவன் இருக்கிறான், அந்த நாராயணன் இருக்கிறான், அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னு அவருடைய சீடர் ஒருவருக்கு ஞானம் வந்தது. ஆஹா, எல்லா உயிரிடத்திலுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டில் உட்காந்துருந்தான். விறகு வெட்டுறதுக்கு போனால் ஒரு பெரிய யானை, மத யானை ஓடி வந்துட்டு இருந்துதான். அவங்க யானை பாகம் ஓடு யானைக்கு மதம் பிடிச்சிட்டு ஓடுன்னு அந்த பாகம் பின்னாடியே கத்துறான். இவன் சொன்னான், அந்த யானையிலும் அதே நாராயணன் இருக்கிறான், எனக்குள்ளேயும் இதே நாராயணன் இருக்கிறான், நாங்கள் 2 நாராயணனும் ஒன்றா சேர போகிறோன்னு போய் முன்னாடி நின்னான்னா அந்த யானை அவனை தூக்கி அடிச்சிடுது. அவர் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள், தூக்கிட்டு வந்தாங்க. வந்தோன்னு குருக்கிட்ட கேட்டான், குருவே நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால என்னுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னு பார்த்தேன். என்ன, நான் உனக்கு என்ன சொன்னேன்? இல்லை, எல்லா உயிர்களிடத்துலையுமே அதே நாராயணன் இருக்கிறான்னு சொன்னீங்க. அடப்பாவி, யானையில் அதே நாராயணன் தான் இருக்கிறான், அந்த பாகன் ஒருத்தன் பின்னாடி கத்திட்டு இருந்தானே, இந்த பாகனாகிய நாராயணன் சொன்னதை நீ கேட்கலையே அப்படின்னு சொன்னாரான் குரு. அவன் கத்துனானா இல்லையா, ஓடு யானைக்கு மதம் பிடிச்சிட்டு ஓடுன்னு சொன்னானே, அந்த நாராயணன் சொன்னதை ஏன் கேட்க? இதெல்லாம் நம்முடைய அரைகுறை ஞானத்தினுடைய வெளிப்பாடு. யானை நாராயணன் சரிதான், அந்த பாகன் நாராயணத்தை நாம் மறந்து விட்டோம். வெளியிலே பார்க்குற ஒவ்வொரு உயிரிடத்திலுமே அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு போகும்போதே அவன் வில்லனாக தெரிகிறானே. பிக் பாக்கெட் அடிக்கிற வரவன் உண்மையிலே நாராயணன் தானான், அவனிடத்திலே சாவதானமாக இரு. புலி நாராயணிடத்திலே கவனமாக இரு, நாய் நாராயணிடத்திலே கவனமாக இரு, திருட்டு நாராயணனிடத்திலே கவனமாக இரு சொல்லுகிறார்களே பெரியவர்கள், நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எல்லாருமே நாராயணர்கள் தான். இந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக்கொள்ளும். இதெல்லாமே பெரியவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாமே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அப்போ
முதலாவது லைனில் தாமம் தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு. இந்த கதம்ப மாலையை பற்றி நாம் அதிகமாக பேசியிருக்கிறோம். அன்னை கதம்ப வனத்திலே இருப்பதாக சொல்லுகிறார்கள். திருப்புரை கதம்ப வன வாசினியாக அம்பிகையை சொல்லுகிறார்கள். மந்திரினியாகிய தேவி கதம்ப வனத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். நம்ம திரிபுர ரகசியத்தில் எல்லாம் அதை பற்றி எல்லாம் பார்க்கிறோம். கடம்ப மாலை அணிந்தவளாக அன்னை இருக்கிறாள். இப்போ அன்னையை பற்றி ஒரு தியானத்தை இங்கே செய்கிறார். தாமம் கடம்பு படை பஞ்சபானம், இதை பற்றி நம்ம அதிகமாக நம்ம இந்த வகுப்பில் பேசியிருக்கிறோம். கரும்பு வில், தனு என்பது வில்லு, கரும்பு வில், பஞ்சபானத்தை ஏந்திருக்கிறாள். கதம்ப மாலையை அம்பிகையை அணிந்திருக்கிறாள். யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது, யாமம் இரவிலே இந்த அன்னையினுடைய வழிபாடு செய்கிறவர்கள் அதிகமாக இப்போ எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம பழைய சினிமா படத்திலெல்லாம் பார்ப்போம். ஒரு காளியை பற்றி அவர்கள்லாம் சொல்கிற ஒரு ஏவல் தெய்வமாக வச்சு தான் அதிலெல்லாம் வச்சுருப்போம். காளி போ அப்படின்னு சொல்லி அவன் அந்த பூஜை பண்ணுறோன்னு சொல்லுவான். உடனே காளி அவனுக்கு போகதாக காட்டுகிறார்கள். உண்மையிலே இதெல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகளோ இல்லாட்டி அரைகுறையாக புரிந்து கொண்டதாகவும் இருக்கலாம். இதெல்லாமே நமக்கு அரைகுறையாக நாம் புரிந்து கொண்டது. யாமம் வைரவர் ஏத்தும், வைரவர் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை பைரவர். அதை வைரவர்னு தமிழில் எழுதுகிறோம். அல்லது பைரவருக்கு பரணம் ஆகிய படைத்தல், ரமணம் ஆகிய காத்தல், வமனம் ஆகிய அடக்குதல் ஆகிய இந்த முத்தொழில்களை சிவபெருமான் புரிகிறார் அவனுக்கு. அதனால் அவருக்கு பைரவர் என்று அவருக்கும் பேர். பைரவர்களாக தன்னை பாவித்து கொண்டு சாதனை செய்கிறவர்களுக்குமே பைரவர்னு பேர். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பைரவி என்கிற பெண் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஆன்மீக சாதனைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது, வைரவர்கள் யாமத்திலே இறைவனை நடுநிசையிலே ஏற்றுகிறார்கள். இது ஒன்று. நடுநிசையிலே ஏற்றுகிறார் யாமம் வைரவர்கள் நடுநிசையிலே ஏற்றுகிறார்கள் அப்படின்னா மற்றவர்கள் உறங்குகிற பொழுது அதுக்கு இரவுன்னு பேர். பகவத்கீதையில் நம்ம பார்க்கிறோம். அதை பற்றி யோகியர்கள் எப்போ இருக்கிறாங்கன்னா மற்றவர்கள்லாம் உறங்கும் போது யோகியர் விழித்திருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் விழித்திருக்கிற இடத்துல யோகியர்கள் தூங்குகிறார். இது ஒரு சின்ன மீனிங். என்ன, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். மற்றவர்களெல்லாம் சாதாரணமான மனிதர்கள்லாம் எங்கே விழித்திருக்கிறார்னா உலகத்திலே விழித்திருக்கிறார்கள். பஸ்ஸில் போய் அடிபட்டுறக்கூடாது, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த கடையில் பொருட்கள் வாங்கணும், எப்போ சேல்ஸ் ஆடி தள்ளுபடி கொடுப்பார்கள், அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆன்மீகத்தை பற்றி கேட்டால் ஜீரோ. இறைவனை பற்றி கேட்டால் தெரியாது. இருக்கலாம், ஒருவேளை கடவுள் தானே இருக்கலாம், அவர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இல்லாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது என்பது சிலருடைய கோமாளித்தனம். அப்போது இந்த மாதிரியான கோமாளிகளுக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆனால் யோகியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த உலகத்திலே அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது, ஆனால் இறைவனை பற்றிய விழிப்பு இருக்கிறது. ஏன்னா உலகத்தை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தை கடந்து சென்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் யாமம் என்றதனால் நடுநிசையிலே மற்றவர்கள்லாம் உறங்குகிற பொழுது அவர் அங்கே தன்னுடைய விழிப்புணர்வை வைத்திருக்கிறார். வைரவரை ஏற்றும் பொழுது, பைரவம் என்கிறதுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இரவிலே ஒரு நடுநிசையிலே மனம் ஒருமுகப்பட்ட நிலையிலே இறைவனை இடைவிடாத சிந்தனையோடு ஏற்றுகிற பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, க்ஷேமநிதி அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கென்று வைத்துக் கொள்வது, சேர்த்து வைக்கிறது, நமக்காக திரண்ட ஒரு வைப்பு நிதி நமக்காக வச்சுருப்போம். பிரச்சனை வருகிற பொழுது அதை நம்ம எஃப்டின்னு சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் வச்சுருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதை எடுத்துக்கிறதுக்காக நம்ம வைத்திருப்போம். அதில் வட்டியெல்லாம் வரும். அந்த காசு நாம் வயதாகிற பொழுது இப்படிலாம் நமக்கு தெரியும். காசு சேர்த்து வைக்க வேண்டும், தங்கத்தை எங்கே வைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும், அதுக்கான வட்டியை நாம் பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிந்த விஷயம். ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறோம், இந்த பணம் எல்லாமே நம்முடைய கடைசி பயணத்துக்கு இந்த பணம் வராது. கடைசி பயணத்துக்கு காசு வேண்டும்னா அது பிள்ளைகளுடைய கடனை, அது பக்கத்தில் உள்ளவர்களுடைய கடமை, இந்த உடம்பை தூக்கி போடுவதற்கு அதுக்கான காசு அவர்களிடத்தில் இருந்தால் போதும். நமக்கு தேவையான க்ஷேமநிதி எங்கே இருக்கிறது, நமக்கு தேவையான நிதி எங்கே இருக்கிறதுனா அது அம்பிகையினுடைய திருவடிகளிலே நாம் சேர்த்து வைத்த புண்ணிய பலன்கள், அவளை தியானம் செய்ததனுடைய பலன்கள், அவளை துதித்ததனுடைய பலன்கள், இறைவனுக்காக செய்த தொண்டினுடைய பலன்கள், இதை மாத்திரமே நம்முடைய ஆத்மா எடுத்துக்கொண்டு செல்கிறது.
மற்றதெல்லாமே ஞானமாக இருக்கலாம். பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படித்தவர்கள், லைப்ரரியெல்லாம் கடைச்சி குடித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ண இடத்துல ஒருத்தர் வருவார், ஒரு பக்தர். அவருடைய வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவர் பல புத்தகங்கள், அவர் என்ன புத்தகம் இருக்குன்னே தெரியாது, எல்லாம் வாங்கி வச்சுருப்பார். போனோன்னா, பா ஆக்ஸ்போர்ட் புத்தகம் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறார், எல்லா மடத்து புத்தகங்களும் இங்கே இருக்கிறது, இவர் பெரிய படிப்பாளி போல இருக்குன்னு வர்றவங்களாம் நினைக்கிறோமா. இந்த புத்தகத்தினுடைய வைத்ததனுடைய பலன் என்ன? அவர்களெல்லாம் இவன் பெருமையாக நினைக்கணும், இவன் பெரிய பண்டிதன் போலன்னு அப்போ ஒரு போலியான ஒரு சான்றிதழை கொடுக்கணும். அந்த போலியான சான்றிதழ் அவருக்கு போதும். இந்த புத்தகத்தினால் வரக்கூடிய பலன் அவருக்கு என்னன்னு தெரியாது. புத்தகத்தினோட இந்த பலன் என்ன? நமக்கு தேவையான நாலேஜ், நமக்கு மனதினுடைய தூண்டுதல்கள், அறிவினுடைய தூண்டுதல்கள், இது எதுவுமே அவருக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அவருக்கு தேவையான சர்டிஃபிகேட் இவன் படித்தவன் போல அப்படின்னு இவனும் தன்னை படித்தவன் போலவே காட்டிக்கொள்கிறான். இந்த போல கடைசி நேரத்திலே வராது. அதான் பெரியவர்கள் சொன்னார்கள், எமக்கென்று வைத்த சேமம் திருவடி. அம்பிகையே பாதுகாவலாக இருக்கிறாள். எல்லா இடத்துலையுமே அம்பிகையே நம்முடைய எல்லா சமயங்களிலும் பார்க்கிறோம். இறைவனிடத்திலே அம்பிகை சென்று இந்த உயிர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாராம். இறைவனிடத்திலே, இறைவா இந்த உயிர்களுக்கு நீ முக்தியை தர வேண்டும், அவர்களுக்கான ஞானத்தை தர வேண்டும், நம்முடைய மனதை இறைவனிடத்தில், இறைவன் பால், பரம்பொருளிடத்திலே பால் சேர்ப்பிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரி வைஷ்ணவத்திலையும் பார்க்குறோம், வைஷ்ணவ மதத்திலையும் தாயாரினுடைய பெரிய வேலையே அதுதான், இந்த உயிர்களுக்காக வேண்டிக் கொள்வது. இவர்கள் செய்கிற பாவங்களெல்லாம் இறைவா இதெல்லாம் மன்னித்து அந்த உயிருக்கு நல்ல கதியை கொடு அப்படின்னு சொல்லி அம்மை கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம், தாயார் கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம் சொல்லி அழகான ஒரு வர்ணனையை சொல்லுவார்கள். செங்கைகள் 4 ஒளி செம்மை. இறைவனுடைய அம்பிகையினுடைய கைகள் 4 செவ்விந்த கைகள். அதை பற்றி நம்ம அதிகமாகவே நாம் முன்னாடி பார்த்துருக்கிறோம். அதனால் அந்த விரிவை விட்டு, சிவந்த கைகள், அவருடைய ஒளி சிவப்பு, ஒளி செம்மை. அம்மை நாமம் திரிபுரை. இதை பற்றியெல்லாம் நம்ம திரிபுரையை பற்றியே அதிகமாகவே நம்ம கிளாஸில் பார்த்துருக்குறோம். திரிபுர சுந்தரி அம்பிகை, திரிபுரை, இறைவன் திரிபுரங்களை எரித்தவர், அவருடைய பாகமாக அம்பிகை இருக்கிறவள். அதனால் அவருடைய பெயர் திரிபுரை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒன்றோடு 2 நயனங்களே, ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்கார், 1 + 2, ஒன்றோடு 2 நயனங்களே என்பது 3 கண்களை உடையவள் என்று பெயர். அப்போ கடம்ப மாலை சூடி பஞ்சபானமும் கரும்பு வில்லும் கொண்டவள், வைரவராகிய சிவபெருமானும் பக்தர்களும் ஏற்றுகிறவள், நமக்கு நிதியாக இருக்கிறவள், 4 கைகளை, அழகிய செம்மையான அழகிய கைகளை உடையவள், ஒளி பொருந்தியவள். அவருடைய பெயர் திருப்புரை. அவளுக்கு 3 கண்கள் உடையது. இது அவருடைய தியானத்தை பற்றி சொல்கிறார். நீங்கள்லாம் பார்த்துட்டே வரலாம். முன்னாடி இந்த 60வது பாட்டிலேருந்து நிறைய தியானங்களை சொல்லிகிட்டே வருவார். அம்பிகையினுடைய புற அழகை பற்றி சொல்லுவார். இப்போது மெதுவாக என்ன செய்கிறார்? அவருடைய அக அழகையும் சொல்லி இப்போ நம்முடைய தியானத்தை மேலுமே அம்பிகையினுடைய பக்கத்திலே கொண்டே சேர்க்கிறார். அடுத்த பாடல், நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. முக்தி நிலைகளை பற்றி சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள். சாமீபம், சாரூபம், சாயுச்சியம், சாலோகம் என்கிற பதவிகளை பற்றி சொல்லுவார்கள். இந்த முக்தி நிலைகள் இறைவனுக்காக 2 விதமான முக்திகள் இருக்கின்றன. ஒன்று பதமுக்தி என்று ஒன்று இருக்கிறது, பதமுக்தி. 2வது பரமுக்தி என்று சொல்வார்கள். பதம், இன்னொன்று பரம். பதம் என்பது பதவிகள் கிடைக்கக்கூடிய முக்தி. நம்முடைய சமயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார்கள். இந்த இந்திர பதவியோ சொர்க்கத்தில் வாழுகிறதோ இதெல்லாமே பதவிக்குரிய முக்திகள், இதற்கு முடிவு உண்டு. ஆனால் முக்தி, பரமுக்தி என்பது இறைவனுடைய உலகத்திலே வாழுவது, இறைவனுக்கு அருகிலே வாழுவது, இறைவனுடைய ரூபத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வது, இறைவனோடு 2 கலந்து இருப்பது, இப்படியெல்லாம் முக்திகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான முக்தி என்று சொன்னார்கள். இதுக்கு பேர் பரமுக்தி என்பது. இது விடுதலை, பேரின்ப வாழ்வு அப்படிலாம் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த பேரின்ப வாழ்வு என்பதுதான் முக்தி, அமிர்தத்துவம் என்று பெரியவர்கள்லாம் சொன்னார்கள். இறப்பு இன்மை, பிறப்பு இன்மை, இது எல்லாமே இந்த முக்தியை பற்றி சொல்லுகிறது. இறைவனோடு 2 கலத்தல் என்கிறது தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிறது.
இறைவனாகவே ஆகிவிடுகிறது. அதை பிரம்மனை நினைத்து பிரம்மனை அனுபவத்தின் மூலமாக அவனை பிரம்மமாகிறான் என்று வேதாந்தம் சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொருவருமே இந்த முக்தி நிலையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாம் இந்த முக்தி நிலையை பற்றி பேசுகிறவர்கள் ஒன்று பதமுக்தியை பற்றி பேசிவிட்டு விடுகிறார்கள். இன்னொன்று இந்த பதமுக்தி என்பது முடிவுக்கு உட்பட்டது, எல்லைக்கு உட்பட்டது, மீண்டும் பிறப்பை தரக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய மதத்தினுடைய நோக்கம் சொர்க்கம் அல்ல என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்து சமயத்தினுடைய நோக்கம் சொர்க்கம் அல்ல. சொர்க்கம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு 5 ஸ்டாரோ அல்லது 7 நட்சத்திர விடுதியிலோ தங்குற மாதிரி. எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்வதற்காக இருப்பார்கள். ஏசி போட்டிருக்கும், மேலே இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குளிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், போதைப் பொருட்களை பயன்படுத்தலாம், இப்படி எல்லாமே அவர்கள் நினைப்பார்களே தவிர இதுதான் முக்தி என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த திருசங்கு சொர்க்கம்லாம் இப்போல்லாம் 5வது நட்சத்திரத்தில் 7வது மாடியிலே அதுவும் திருசங்கு தான். மேலே போனால் கீழே வர முடியாது, அவ்வளோதான். காசு இல்லைன்னா அடுத்த நாள் அடித்து விரட்டுருவான். 25,000 ரூபாய் ஒரு நாளைக்கு தங்குறதுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போது இன்னொரு ஹோட்டலில் தங்குறதுக்கு 50,000 ரூபாய் என்று சொன்னார்கள். எனக்கு இப்போ நம்ம மடத்தில் பார்க்க வந்தார்கள். நான் சொன்னேன், இந்த 50,000 ரூபாய் இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் பட்டம் பக்கத்தில் இன்னொரு 10 ஒருத்தனுக்கு ஒரு வீடு கிடைக்கும். அவங்களுடைய வீட்டினுடைய மொத்த காஸ்ட் மடத்துலேருந்து நம்ம கட்டி கொடுத்தோம். ஒரு வீடினுடைய மொத்த பெருமானமே 50,000 ரூபாய் தான். 4 சுவர் வச்சு மேலே தகரம் போட்டு அவனுக்கு 2 லைட் எரிய கொடுத்தோம். பாவம் அந்த கடல் அலையினுடைய உப்பு தண்ணியிலேருந்து காப்பாற்று 50,000 ரூபாய். ஸோ 3 நாள் தங்கினா 1,50,000. கடலூரில் ஒரு லோ காஸ்ட் வீடு கட்டுறோம் நம்ம, அதனுடைய மொத்த பெருமானமே 1,60,000 ரூபாய். வித்து கேஸ் கனெக்ஷன், அடுப்பு எல்லாம் சேர்த்து, லைட்டு, ஃபேன் எல்லாம் போட்டு டாய்லெட்டோடு கட்டி கொடுத்தோம். அதுக்கு 1,60,000 ரூபாய் தான். ஒரு ஐஃபோன் இப்போ ஏதோ வந்துருக்கு, ஐஃபோன் எக்ஸோ 10 ஏதோ, அதனுடைய விலையே 1,10,000 ரூபாய். ஒரு ஃபோன் இவ்வளோ பெருசு. அப்போ நம்ம பார்க்குறோம், நம்முடைய இதெல்லாமே இந்த திருசங்கில் கொண்டே வர்றது தான். அப்படியே தான் ஃபோன் வாங்குற வரைக்கும் ஃபோன் 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 அப்படின்னா என்னாச்சு, அவ்வளோதான், ஒன்றும் ஆகலை. அதே ஃபோன் தான் இதுலேயும் பேச போகிறோம், அதுலேயும் ஹலோ தான். இங்கே ஹாலோ அப்படின்னு சொல்ல போகிறோமா? இல்லை, கிடையாது. இது இல்லாட்டி நம்ம ஐஃபோன் ஹலோன்னு சொல்ல போகிறோமா? கிடையாது. ஆனாலும் நமக்கு ஆசை இருக்கிறது, குவாலிட்டி மீது இருக்கிற ஆசை. அதை வைத்திருக்கிறான்ப்பா, ஐஃபோன் வச்சுருக்கான்ப்பா, அது ஆடி கார் ஆவணி கார்லாம் வச்சுருக்க மாதிரி ஏதோ ஒன்று சம்திங். அதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். அது சரி, அதை விடுவோம். அப்போ இந்த சொர்க்கமும் அப்படித்தான். சொர்க்கம்னா நானும் போயிட்டு வந்தேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். இப்போல்லாம் இந்த கைலாசத்துக்கு போகிறார்கள் இல்லையா, முதல்லாம் கைலை வாசின்னு சொல்லுவோம். பெரியவர்களுக்கெல்லாம் ஆதீனங்களுக்கெல்லாம் சொல்லுகிற பொழுது கைலை வாசி, கைலாய பரம்பரை. இப்போ எல்லாம் ஒரு கைலாயத்துக்கு போகிறதுனா, அப்போது கைலாயம் போகிறதுக்காக நாம் பாடுபடுகிறோம் அப்படின்னு என்னுடைய தாத்தாலாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கைலாயம் போய் சேரணும் அப்படின்னு, யாராவது செத்தாருன்னா கைலாசம் சேர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பூ வச்சு அர்ச்சனை பண்ணுவாராம். ஆனால் இப்போ கைலாயம் போகிறதுனா 1,00,000 ரூபாய் இருந்தால் போதும், கைலாயம் போயிடும். அவர்கள் கைலாயத்திலே இறைவனை கண்டார்கள், நம்ம கைலாயத்திலே மலையை பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். கைலாயத்திலே ஐஸ் கட்டியை பார்த்தோம். கைலாயத்துக்கு போனீர்களே, என்ன பார்த்தீர்கள்? அழகான ஐஸ் கட்டியை பார்த்தோம், சரியான காட்சி இருந்தது பார்த்தோம், ரொம்ப யாக்கு இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் பார்த்தோம். சரி, இறைவனை பற்றி சிந்தனை பண்ண இந்த குளிரில் எங்கே சுவாமிஜி நாங்கள் கடவுளை பற்றி சிந்தனை செய்வது? அப்போ போய் வந்ததுக்கான ஒரு திருப்தி இருக்கிறது. நான் கைலாயத்துக்கு நானும் போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். நானும் சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் சரவணா ஸ்டோர் போனால் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் பார்க்க முடியும். இந்த துணிகள்லாம் இவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. ஏன்னா 20 வருஷம் ஆச்சு இந்த பக்கமெல்லாம் போனால் பார்க்கலாம், இதெல்லாம் வெரைட்டியாக இருக்குது போல இருக்குது, பாத்திரம்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் சாமான் வாங்க போகிற போது என்னிடத்துல நேற்று முந்த நாள் ஒருத்தர் பேசுகிற பொழுது ஒரு அம்மா கேட்டார்கள், சுவாமிஜி இந்த சேலைகளை பற்றி தெரியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், கட்டாயமாக தெரியும். 200 ரூபாய்க்கு கிடைக்கும், காஞ்சிபுரத்தில் 120 ரூபாய்க்கு சேலை கிடைக்கும். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் 1000 2000 சேலைகள் தான் வாங்குறது உண்டு. அப்படியா? எனக்கு தெரிந்தது எல்லாமே நாங்கள் போய் ரிலீஃப் ஒர்க்குக்காக 1000 சேலைகள் எங்கெங்கேயும் வாங்குகிறோம், 2000 சேலைகள் வாங்குகிறோம். அப்போ அதுக்காக தான் எங்கே விலை கம்மியாக இருக்கும், நீடித்து உழைக்க வேண்டும், மானத்தை காக்க வேண்டும், அதனால் நல்ல திக்கு சாரியாக இருக்கணும், கம்மியான விலையில் இருக்கணும், சாயம் போகக்கூடாது. இந்த 4 வெரைட்டி மடத்தில் சொல்லுவாங்க. சாயம் போகக்கூடாது, திக்காகவும் இருக்கணும், அந்த மக்களுக்கு பிடித்ததாக இருக்கணும், இப்படி சேலையை வாங்கி கம்மியான விலையில் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், கடைசி விலையிலேருந்து எடு, 90 ரூபா சேரீலேருந்து எடுப்பான். அதை விட இல்லை சாமி, அதுக்கு மேலே ஜாக்கெட் பிட்டு தான் கிடைக்கும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்க்குற பொழுது இப்போ நம்ம பெரியவர்
கௌதமான் திரு கௌதமாஞ்சி மகாராஜ் அவர்கள் சொல்வார், சேலையை மட்டும் கொடுக்கப்படாது, அதுக்கு அந்த பிட்டு, அந்த மேல் ஆடைக்கான அந்த பிட்டையும் சேர்த்து வாங்கி கொடு அப்படிம்பார். இப்போ நம்ம அதையும் சேர்த்து உள்ள சாரியாக பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பார்த்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. இது இறைவனை பற்றிய, இது எங்கேயோ போகுதுன்னு இல்லை, இதெல்லாமே நம்ம வெளியிலே நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த சொர்க்கத்திலே வாழுவதை பற்றி தான் யோசிக்கிறார்களே தவிர, இறைவனை பற்றி நயனங்கள் மூன்றுடைய நாதனும், 3 நயனங்கள் உள்ளவன் சிவபெருமான், 3 நாதனும் வேதமும். இறைவனாலே தோற்றுவிக்கப்பட்டது இந்த வேதம். நாரணன் என்பது விஷ்ணு, மகாவிஷ்ணு. சிவனும் இப்போ நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும். அயனன்னா பிரம்மன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ நயனங்கள் 3 நாதன்னா சிவன், வேதங்கள், நாரணன் ஆகிய விஷ்ணு, அயன் ஆகிய பிரம்மா. இந்த 4 பேருமே பரவும் அபிராமவல்லி அடி இணையை, அபிராமியினுடைய தாயாரினுடைய அடி இணையை இவர்களெல்லாம் பயன் என்று சொல்லி, இவர்கள்லாம் இதெல்லாம் இன்னும் பரவும் அபிராமவல்லி அடி இணையை பயன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயன். என்னன்னா அபிராமியினுடைய அடியை தொழுவது நம்முடைய பயன் என்று சொன்னார்கள். அதை பிரித்து கூட பார்க்கலாம். சிவனும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை, வேதமும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை பயன் என்று, நாரணனமும் அபிராமவல்லி அடியிணையை பயன் என்று கொண்டவர், பிரம்மாவும் அபிராமவல்லியின் அடியிணையை பயன் என்று கொண்டவர். தனித்தனியாக படிக்கிறோம். சிவனும் பரமும் மகாபைரவ பூஜிதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். மகாபைரவ பூஜிதா, வேதங்கள் தொழுபவள்னா ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. ஸ்ருதிகள் வேதங்கள் எல்லாம் கும்பிடுகிறவள், தொழுகிறவர்கள். விஷ்ணுவும் வழிபடுகிற கமலாட்ச நிஷேவிதா என்று பேர். விஷ்ணு வழிபடுகிறவள். நான்முகன் பிரம்ம உபேந்திராதி மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா. இவர்கள்லாம் இந்திரன், பிரம்மா போன்ற தேவர்கள் வழிபடப்படுகிறவர்கள், தேவர்களினாலும் வழிபடப்படுகிறார்கள். அபிராமி வல்லிக்கு அவ்வளோ பேர் இருக்கான். இதெல்லாம் அவர்களெல்லாம் பயன் என்று கண்டவர்கள். அவளுடைய அருள் இருந்தால் தவிர, இதுதான் வாழ்க்கையினுடைய பயனே. அப்படி என்னென்னா அபிராமவல்லியினுடைய அடியினையை தொழுவது அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்தினுடைய ஆசைகளை விடுவது அப்படின்னு பேர். இதை மற்றது எல்லாத்தையும் வச்சுட்டு அபிராமவல்லியையும் தொழ முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர். அந்த அடியினையை பயன் என்று கொண்டவர் அவருடைய திருவடிகளையே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக கொண்டவர். பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சேயனம் பொருந்தும் தமனிய காவினில் தங்குவரே. இதுக்கு ஒரு 2 மீனிங் இருக்குது. முதலாவது அர்த்தம் என்னென்னா, பாவையர் ஆடவும், பெண்கள் நடனம் ஆடக்கூடியது. எங்கே? இந்திரலோகத்தில் ஆடுவார்கள் இல்லையா? பாவையர் ஆடுவார்கள், பாடுவார்கள். பொன் சயனம் பொருந்தும், அங்கே தங்கு கட்டிலில் இருக்கும். அந்தமாகி உள்ள இந்திரலோகத்திலே தங்குவரே அப்படின்னு கேட்குறது. இதை ஒரு கேள்வியாக எடுத்துக்கொண்டனா, இந்த அம்பிகையினுடைய திருவடிகளை பூஜித்தவர்கள் விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரன், வேதங்களெல்லாம் தனக்கு பயன் என்று கும்பிடுகிற அன்னையினுடைய அபிராமவல்லியினுடைய பாதங்களை பயன் என்று கண்டு கொண்டவர்கள். அதுதான் உண்மையான சாஸ்வதம், அதுதான் உண்மையான நிறைவு என்பதை கண்டு கொண்டவர்கள். இந்த பெண்கள் ஆடுகிற தங்க கட்டில் இருக்கிற பாடுகிற இந்த மாதிரியான ஆசைகள் உள்ள இடத்துல போயிட்டு இவர்களெல்லாம் இருப்பார்களோ, அதை விரும்புவார்களோ அப்படிங்கிறது ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு அர்த்தத்தை சொன்னார்கள். என்ன? சயனம் பொருந்தும் தமனிய காவு. காவுனா காடு அப்படின்னு பேர். இதை நம்ம இந்த ஒரு சின்னதாக எடுத்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சினிமா பாடல் பழைய காலத்திலே வந்தது. அதற்காக நாங்கள்லாம் சிறு வயதில் இலக்கியம் படிக்கிற பொழுது அந்த பாட்டை எடுத்து இது பேசியிருக்கிறோம். அதை பற்றி சும்மா இதில் பொருந்தாத விஷயமாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாடல் வந்திருக்கும், ஒரு கவிதைகள். 80ஆம் ஆண்டுகளில் ஒரு சினிமா படத்திலே ஒரு பாட்டு வரும். அந்த மாஞ்சோலை அப்படின்னு அதுக்கு பேர் வரலாமா, அந்த கவிதையினுடைய வார்த்தை வரலாமான்னு சொல்லி அந்த காலத்திலே நாங்கள் படிக்கிற காலத்தில், நாங்கள்லாம் 90-95ஆவது ஆண்டுகளில் இதை பற்றி ஒரு கவியரங்கத்தில் நாங்கள் பேசினோம். மாஞ்சோலை என்பது சரிதானோ அப்படின்னு கேட்டால், மாஞ்சோலைங்கிற வார்த்தை சரியாக இருக்குமா அப்படின்னு. இப்போ நம்ம வேம்பு மரம் அடர்ந்த இருக்குது, வேப்பங்காடு அப்படின்னு யாராவது சொல்லுவது உண்டா அப்படின்னு கேட்குறோம்.
கருவேப்பிலை இருக்கிற இடத்த கருவேப்பிலை காடுன்னு சொல்லுவோமா, கருவேப்பிலை சோலை அப்படின்னு சொல்லுவோமா, கருவேப்பிலை கன்றுகள் நிறைந்த என்ன சொல்லுவோம் அது? அப்போது ஒரு விஷயத்தை பார்க்கணும், என்னென்னா இலக்கியங்களிலே எது பயன் தரக்கூடியதோ, எது மன மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதோ, எது நமக்கு அந்த நேரத்தில் நிறைவை தருகிறதோ அது நிறைந்திருக்கிறது சோலை அப்படின்னு பேர். எது சோலை அப்படின்னா எது நமக்கு மன நிறைவை தருகிறதோ, எது பயன் தருகிறதோ அதுக்கு சோலை அப்படின்னு பேர். எது காடு அப்படின்னா எது நமக்கு நிறைவை தராதோ பயனற்றதோ அதுக்கு காடு அப்படின்னு பேர். எது அடர்ந்திருக்கிறதோ, அதாவது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதெல்லாம் சோலை அப்படின்னு பேர், வரையறைக்கு அப்பாற்பட்டது காடுன்னு அப்படின்னு. இதுக்கு 2 மீனிங் நல்லா கவனிச்சுக்கணும். எதெல்லாம் வரையறைக்கு உட்பட்டதோ அதெல்லாம் சோலை, வரையறைக்கு உட்படாதது காடுன்னு பேர். இப்போ ஒன்று பயனுள்ளது பயனற்றதுன்னு பார்க்குறோம், ஒன்று வரையறைக்கு உட்பட்டது, இன்னொன்று வரையறைக்கு அப்பாற்பட்டது. நான் இந்த 2வது தான் எடுக்கிறேன். ஒன்றது வரையறைக்கு உட்பட்டதெல்லாம் சோலை, வரையறைக்கு அப்பாற்பட்டது சொல்லப்பட முடியாதது, எண்ணில் அடங்காதது, காரணத்தினாலே சூழ முடியாததுக்கு பேர் காடு அப்படின்னு பேர். அதனால் தமனிய காடு என்று சொன்னார்கள். காடுன்னா தாமம் நிறைந்ததாகிய கதம்பமாகிய தமனிய காடுன்னா கதம்ப வனங்கள்னு பேர், வனம் அப்படின்னு பேர். எந்த வனம் அப்படின்னாலே என்ன பேர்? அங்கே நமக்கு ஒருமிக்க மனசு கிடைக்கிறது, அங்கே நம்மை வெளியிலே அழைத்து செல்வதற்கான பொருட்கள் இல்லை அப்படின்னு பேர். காடு அப்படின்னாலே என்ன? அங்கே ஆடம்பரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்மை வெளியிலே அழைத்து செல்லக்கூடிய பொருட்கள் அங்கே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஒன்று நம்ம ஒரு மீனிங் பார்த்தோம், அம்பிகையினுடைய திருவடிகளை பயனாக கொண்டவர்கள் இந்திரலோகத்தை அடைய விரும்ப மாட்டார்கள். அங்கே இருக்கிற பெண்கள் பாடுறது ஆடுறது பொன்னாலான கட்டில் இதெல்லாம் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். இப்போ 2வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லலிதா ஸ்தவரத்தின மாலையிலே துர்வாச முனிவர் சொல்லியிருக்க அந்த பாடலிலே ஸ்ரீநகரத்திலே கோட்டைகள், தங்கத்தினாலான கோட்டைகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். அதில் ஒரு கோட்டை தங்கத்தினாலே ஆனது, அதற்கு முன் ஒரு வெள்ளி, அதுக்கப்புறம் தங்கம். இந்த வெள்ளி கோட்டைக்கும் தங்க கோட்டைக்கும் இடையிலே இருக்கிறதுக்கு பேர் தமனிய காடு அப்படின்னு பேர், கதம்பவனம் அப்படின்னு பேர். இந்த கதம்பவனத்திலே மந்திரினி ஆகிய தேவி இருக்கிறாளாம், வீற்றிருக்கிறாள். ஸ்ரீபுரத்திலே தமனிய காடு இருக்கிறது, அதனுடைய அதிதேவதையாக மந்திரினி ஆகிய தேவி இருக்கிறாள். அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, அவள் பாடவும் ஆடவும் செய்கிறவளாம். மந்திரினியினுடைய சொரூபம் உங்களுக்கெல்லாம் தெரியும், கையில் வீணை வைத்திருப்பாள். அம்பிகையினுடைய சொரூபத்தை பெற்றவள், அம்பிகையினுடைய சொரூபத்தை பெற்றவள் மந்திரினி தேவி. அவளுடைய கைகளிலே உங்களுக்கு தெரியும் வீணை இருக்கும், சரஸ்வதியை மாதிரி வீணையும் வச்சிருப்பாள், பச்சை நிறத்தில் இருப்பாள். அதனால் ஷாமலா அப்படின்னும் பேர். பச்சை நிறத்தில் இருப்பாள், வீணை வைத்திருப்பாள். வீணை வைத்திருந்தால் பாடவும், இந்த பாட்டுக்கு ஆடுறதுக்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்கும், பாடவும் ஆடவும். பொற்சயனம், ஏன்னா அவள் இருக்கிற கோட்டையினுடைய அவளுடைய படிகளே தங்கத்தினால் ஆனது. அதனால் அவள் அமர்ந்திருக்கின்ற அந்த சிம்மாசனம் கூட தங்கத்திலே ஆனது. முதல்ல கேள்வியாக தங்குவரே, அவங்க தங்குவார்களா அப்படிங்கிற கேள்வியாக பார்த்தோம். இப்போ தங்குவரே அப்படிங்கன்னா தங்குவார்கள் அப்படிங்கிற முற்றாக பார்க்கிறோம். இந்த வினையை முற்றுப்படுத்தி பார்த்தால் தங்குவரே, அங்குதான் தங்குவார்கள். எங்கே தங்குவார்கள்? மந்திரினி தேவியாக அம்பிகையினுடைய உருவத்தை பெற்று அவளுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய உலகத்திலே வாழுகின்ற மந்திரினி தேவியாகிய ஷாமலை தங்கி இருக்கின்ற இடத்துல அவர் பாவையர்கள் ஆடவும் பாடவும் பொற்சயனம் பொருந்து தமனியக்காவினில் தங்குவரே. இவர்கள் சாலோக முக்தியை பெற்று அம்பிகையினுடைய அந்த உலகத்திலே வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சயனம் பொருந்தும் தமனியக்காவினில் தங்குவரே, அம்பிகையினுடைய உருவத்தை பெற்று அந்த உலகத்தினுடைய உருவத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே தங்குவார்கள் என்று பெயர். இப்போ நம்ம இதை பார்த்துருக்கிறோம். 2, ஒன்று உலகத்தை அவருடைய பயனாக, இறைவனுடைய உலகத்தையே பயனாக கொண்டவர்கள், உலகியல் பொருள் இறைவனை பயனாக கொண்டவர்கள் உலகத்தை விரும்ப மாட்டார்கள். அதனுடைய வெறுமைத்தன்மையை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த வெறுமையை உணர்ந்தவர்கள் அங்கே இருப்பார்களானா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு பேர். ஏன்னா ஒருத்தனை படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம், அவனுக்கு தேவையான படிப்பு என்ன அப்படின்னா, சரி நான் 10th பாஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்கலாம், இல்லை 12th பாஸ் பண்ணுறது. இப்போலாம் ஸ்கூலினுடைய பொறுப்புகள் என்னென்னா 10th நல்ல மார்க் வாங்க வைப்பது. பெற்றவர்களுக்கும் அதான் வேணும். அவனுக்கு 480 மார்க் வாங்க வைக்கிற நல்ல ஒரு பள்ளிக்கூடம். இது ஒரு கழுதையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என் பையன் 480. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பையனை அழைத்து கொண்டு வந்தார்கள். சுவாமிஜி இந்த பையன் ஒழுங்காகவே இல்லை, இவனுக்கு கண்டித்து வைங்கோ அப்படின்னு சொன்னோம். நான் கேட்டேன், இவனை உங்களை அப்பா அம்மாவுக்கு அடங்காமல் திரிகிறானா அப்படின்னு கேட்டேன்.
இல்லை சாமிஜி என்ன சொன்னாலும் கேட்குறான், உட்காரான், போடானா போகிறான், என்னன்னே தெரியலைன்னு. அவங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு, நம்ம பிள்ளை. சரி, எங்கேயாவது ஊர் சுற்றுறானா, ஃபோனை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தான் உட்காந்துருக்கான் சாமி, புக்கை படிக்கிறான், அந்த புக்கை இருக்கிறான். சரி, என்னதாம்மா ஒரு பிரச்சனை, மார்க் வாங்குற சாமிஜி. சரி, எவ்வளோடா மார்க் வாங்குறேன்? நான் 60 மார்க் வாங்குற மகாராஜ் எல்லாத்துலேயும் அப்படின்னா. சரி, மார்க்கு தான், படிக்கிறான் பையன், ஒழுக்கமாக இருக்கிறான், அம்மா அப்பா பேச்சு கேட்குறான். நான் உங்கள் மேலே பாசமாக இல்லையான்னு கேட்டேன். எல்லாம் பாசமாக இருக்கிறான் சாமிஜி, நான் சாப்பிடக்கூட மாட்டான், பாசமாகவும் இருக்கிறான், நல்ல பையனாகவும் இருக்கிறான், ஒழுக்கமாகவும் இருக்கிறான், படிக்கவும் செய்யறான், ஸ்கூல் போகாமல் இருக்கிறான், அதெல்லாம் நல்லா போயிடறான் சாமிஜி. அப்போ படிக்காமல் இருக்கான், வந்த உடனே 8 மணி வரையில் 10 மணி வரைக்கும் புக்கை வைக்காமல் படிக்கிறான், அதுக்கப்புறம் கூட ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறான். அப்போ என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஒழுங்காக படிக்கல மகாராஜ் அப்படின்னு. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, இவனுக்கு இருக்கிற இந்த மாடு 5 லிட்டர் கறக்கணும், 5 லிட்டர் தான் கறக்கணும். அந்த அம்மாவுக்கு சொன்ன பாருங்க, 5 லிட்டருக்கு மேலே கறக்கணும்னா ரத்தம் தான் வரும், மாடு செத்து போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு. ஏன் அதை பற்றி விரும்புகிறீர்கள்? ஏன்னா நமக்கு அவனிடத்திலே கிடைக்கக்கூடியது இவ்வளவு தான் அப்படின்னா அவனுக்கு சொல்லணும், தம்பி நீ இவ்வளோ மார்க் வாங்குற, 95 மார்க் வாங்கினா உனக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஹாஸ்டலினுடைய வார்டனாக சில ஆண்டுகள் இருந்ததுனால நான் ஒரு நோட்டீஸ் போட்டிருவோம், 90 மார்க்குக்கு அதிகமாக வாங்குவவர்களுக்கு இந்த கோர்ஸ் வாங்கி தரப்படும், 80 மார்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு எவ்வளவு, 35 மார்க்குக்கு மேலே வாங்கினவர்களுக்கு அட்லீஸ்ட் பாஸ் பண்ணவர்களுக்கு ஐடிஐ கட்டாயமாக பாலமந்திரில் வாங்கி கொடுக்கப்படும், 35 மேலே கீழே வாங்கினவர்களுக்கு உதை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருந்தாங்க. இதெல்லாத்தையும் அங்கே எழுதி வச்சுருப்போம். அவன் பார்ப்பான், நம்ம எந்த கேட்டகரியும் பார்ப்போம். மகாராஜ் இப்போ நான் பியிலேருந்து சிக்கு வந்துட்டேன், சியிலேருந்து டிக்கு வந்துட்டேன், அப்பா வெரி குட் அப்படின்னு ஒவ்வொருத்தனா சொல்லிக்குவான். அவனுக்கு எழுதி வச்சாச்சு, நீ இதை படி, இது கிடைக்கும் உனக்கு. ஏன்னா எல்லாமே ஏழை மாணவர்கள், தாய் தகப்பன் இல்லாத மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவனுக்கு போய் அடித்தாலாம் ஒன்றும் ஆகாது, அவனுக்கு ஏதோ தலையில் ஏதோ இருக்கிறது படிக்கிறதுக்கு அவனை சொல்லிக் கொடுக்கலாம். கொஞ்சம் படி, 35-36 மார்க் வாங்கி ஏதோ ஒரு பாஸ் பண்ணி முடி, ஒரு ஃபிட்டராகவோ அது ஆகலாம். ஆக நம்ம அந்த எது இயலாதோ அதனிடத்தில் போய் நின்று போய் கொண்டு வானா எங்கே இருந்து கொடுக்கும், பாவம். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி அரைகுறையான ஒரு இடத்தில் சென்று ஞானத்தை எதிர்பார்க்கிறோம். இங்கே தான் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, ஏதாவது ஒரு 10 கல்கி குமுதம் கற்கண்டு எல்லாம் படித்து எனக்கு ஞானம் வரவில்லை அப்படின்னு கேட்டால் என்ன ஞானம் வரும்? ஞானம் வரும் கட்டாயம். ஏனென்றால் இந்த உலகம் உண்மையில்லை என்பது ஞானம் வரும் கட்டாயம். ஒரு 5 வருஷம் படிச்சு இது நியூஸ் பேப்பர், ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்கோ, ஏதோ ஒரு பத்திரிகை பேர் சொல்ல வேண்டாம், இந்த ஒரு பத்திரிகை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் அதனுடைய எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க. 99 விதமான பொய்களை படித்திருக்க செய்தித்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய தாளை அது காட்டாது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் செய்திகள். இந்த செய்திகளை நிரப்புகின்ற வரைக்கும் நம்முடைய மனதிலே எத்தனை செய்திகளை நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் வெளியிலே போகிறது, அந்த அளவுக்கு நாம் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். நம்ம பிறக்காமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது? பிறக்காமல் இருப்பதுக்கு, ஏன்னா பிறந்தாலே துன்பம் தான், இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள்லாம் மீண்டும் உங்களை கொண்டு போய் எல்கேஜியில், இப்போல்லாம் எல்கேஜி கிடையாது, ப்ரீ கேஜி இருக்குது, அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூல் இருக்குது, 6 மாதத்தையே அம்மா கொண்டு போய் அங்கே விட்டு வந்துடுவா. 3 மாதம்தான் அம்மாவினுடைய கைகளில் இருக்க வேண்டியது, 3 மாதம்தான். அதுக்கப்புறம் ஆயா பார்த்துக்கும் ஒரு ஸ்கூலில், அதுக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கூலு, 2-1.5 வருஷத்துக்கு இன்னொரு ஸ்கூலு, பாவம். அப்போ நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இனிமேல் அடுத்த பிறவியில் நம்ம எல்லாம் பிறந்து வந்தோம்னா பிறந்த அடுத்த நாளே ஒரு ஸ்கூலில் கொண்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து எப்படி தவழ்வதுன்னு சொல்லி பால் குடிக்க சொல்லி கொடுப்பாங்களோ என்னவோ தெரியலை. ஃபார்ச்சுனேட்லி நம்மெல்லாம் அவங்க வயதானவர்களுக்கெல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் 6 வயசு வரைக்கும் வீட்லேயே உட்காந்து அம்மா கையிலேயே சாப்பிட்டு 6 வயசுக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு ஆச்சு இல்லையா? அப்போ இறைவனுடைய அருளை பெறுவதற்காகனா அடுத்த பிறவி வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு அடுத்த பாடலில் அதை பற்றி சொல்ல போகிறார். பிறவியை பெறாமல் இன்னொரு தாயார் இன்றி தங்குவரேங்கன்னு சொல்ல போகிறார். இன்னொரு தாயாரை பெறாமல் இருக்க வேண்டும், இருக்கிற தாயாரே போதும். ஒரு தாயார் உங்களை தோற்றுவித்தால் அவளுடைய திருவடி போதும், இன்னொரு தாயார் உங்களுக்கு மனைவியாக வாய்த்தால் அவளுடைய அருளே போதும், இன்னொரு தாயார் உங்களுக்கு மகளாக பிறந்தால் அவருடைய தொல்லையே போதும், இந்த 3ம் போதும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையில் நிறைவு செய்து கொள்ள இனி தாயார் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வளர்த்து கொள்வதற்காக அடுத்த பாடலில் சொல்ல போகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.